அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் யூடியூப்லேருந்து ரெவன்யூ வந்திருக்கு. அது எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, ஆனால் நம்ம மானிட்டைசேஷன் ஒன்றும் பண்ணலை. பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைடில் தான் இந்த அமௌண்ட் வந்திருக்கு. இந்த அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு நான் பின்னாடி போகிற நடுவில் சொல்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனல் இந்த வீடியோ வந்து யாருக்கு இப்போ நான் போடுற வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ தான் நம்ம சேனலில் வந்து இப்போ தான் நம்ம வந்து யூடியூபர் ஓப்பன் பண்ண போகிறோம், இல்லை நான் என்ன மாதிரி சின்ன யூடியூபர் வந்து இப்போ தான் ரன் பண்ணிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் அதாவது இந்த பணம் எப்படி நமக்கு இது வந்துச்சு, அதில் ஏகப்பட்ட தடங்கள், ஏகப்பட்ட போராட்டம், ஏகப்பட்ட யூடியூப்லாம் மெசேஜ் பண்ணிலாம் இந்த பணத்தை நான் வாங்கியிருக்கேன். அதாவது பணத்தை நான் வாங்கலை, நமக்கு இப்போ தான் இந்த ரெவன்யூ வந்திருக்கு. ஆனால் அப்புறம் என்னென்னா, நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. இப்போ 2 வருஷத்தில் இந்த அதாவது மானிட்டைசேஷன் ஒன்று ஃபுல் அண்ட் பண்ணல. அவங்க சொன்ன டார்கெட் வந்து எப்படின்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸு 1000 சப்ஸ்கிரைபர், அப்படி இல்லைன்னா 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸு 500 சப்ஸ்கிரைபர். இதுதான் அவங்க யூடியூப் தரப்பில் சொன்னது. நம்ம வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம லாங் வீடியோலாம் போடலை. கிட்டத்தட்ட நம்ம லாங் வீடியோ தான் பண்ணது. இந்த மாதிரி லாங் வீடியோ நம்ம எடிட் பண்ணுறோம், நமக்கு எடிட் பண்ண தெரியும், நம்ம எடிட் பண்ணி போடுவோம், நமக்கு எடிட் பண்ணி அவங்க சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு தான் இந்த நான் எப்போ பிசி சேனலே ஓப்பன் பண்ணது. ஆனால் ஒரு 10-15 வீடியோ போட்டேன், அவ்வளோக்கு போகாதனால நான் என்ன பண்ணிட்டேன், திருப்பி நம்ம ஷார்ட்ஸில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷார்ட்ஸில் இறங்கினேன். ஷார்ட்ஸில் இறங்கி தான் சரி நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸ்லாம் ரீச் பண்ண முடியாது, நம்ம ஷார்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீடியோ போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கினா தான். ஆனால் நமக்கு யூடியூப்பை பற்றி ஃபுல்லாக தெரியாது. கிட்டத்தட்ட நான் இறங்கி ஏகப்பட்ட டென்ஷன். நமக்கே வந்து ஒரு காப்பீடு ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. காப்பீடு ஒரு ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு, முன்னே 2 ஸ்ட்ரைக் விழுந்துச்சா நம்ம சேனலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்படி இருந்து நம்ம வந்து சிரமப்பட்டு தான் இந்த ரெவன்யூ வந்திருக்கு. இது நீங்கள் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. அப்புறம் என்னன்னா, நம்ம எப்படி வீடியோ போடணும், நம்ம எப்படி வீடியோ போட்டால் நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோம். சில நேரத்தில் நமக்கு குழப்பம் வரேன், நம்ம வீடியோ போடுவோம், சுற்றி இருக்கிறவங்கலாம் குழப்புவாங்க, இது தேவையில்லாத வேலை பார்க்குற நீ அப்படி. எனக்குலாம் நைட்டு படுக்கும் போதுலாம் சில யோசனை, என்னடா இப்படி நம்ம வீடியோ போடுறோம், ஒரு இதே இல்லையே, நம்ம இன்கமே இல்லையே, 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு பல கவலை இருந்தாலும் வந்து நம்ம வந்து யூடியூப்பும் நம்ம இறங்கி நம்ம வேலை பார்க்கல. நம்ம இறங்கி இந்த யூடியூப்பில் தான் நம்ம இருக்கிறோம், நம்ம பணம் சம்பாதிக்க போகிறோம், நம்ம இறங்கி நம்ம வேலை பார்க்கல. ஆனால் நான் வந்து எப்படின்னா சைடில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். சைடில் வந்து எனக்கு ஒர்க் இருக்குது. அப்படி சைடில் நான் ஒர்க் பார்க்கும்போது அப்பப்போ அந்த கேப்பில் அந்த ஒன்றுக்கு வரும்போது, இந்த சாப்பிட வரும்போது, அந்த மாதிரி கேப்பில் தான் நான் அந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம இதில் தான் இறங்கி பண்ணோம்னா நமக்கும் பணம் வேணும். பணம் இருந்தால் தான் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்கணும். அதனால் வந்து நம்ம யூடியூப்பில் ஃபுல்லாக நான் இறங்கலை. சைடில் தான் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு, ₹1 நமக்கு வந்துடாதா, நம்ம அக்கௌண்ட்டில் ₹1 ஏறிடாதா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கவலை. அப்படி இருந்தும் அந்த ரெவன்யூ வந்தோம் என்னால் சந்தோஷம் அடக்க முடியல. பெரிய பணம், எவ்வளோ பணம்னு சொல்கிறேன், அவ்வளோ சந்தோஷம். அதை மட்டும் எப்படின்னா, சரி பணம் வருது நம்ம யார்கிட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். இருந்தாலும் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டோம். நான் இந்த பணம் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் அந்த பணம் வந்துச்சு. நான் வந்து அந்த அவங்க யூடியூப் சொன்ன இதே நான் வந்து சரியான பாதையிலே போகலை. அப்படி போயிருந்தா இன்னும் எங்கேயோ போயிருக்கலாம். தேவையில்லாத அப்படி இப்படின்னு வீடியோ அந்த வீடியோலாம் போட்டாங்கன்னா என்னோட இந்த 2 வருஷம் இதே வந்துருச்சு. இல்லைனா 1 வருஷம் இல்லை 6 மாதம் அந்த மாதிரி இதுலேயே நம்ம வந்து ரெவன்யூ வந்திருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அது எப்படி சரியாக போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக சொல்கிறேன். நல்லா கேட்டுக்கிறேங்க. அதாவது என்னன்னா, ஓன் வீடியோ மட்டும் போடுங்க. ஓன் வீடியோ, அதாவது உங்கள் வீடியோ மட்டும் போடுங்க. நான் என்ன பண்ண தப்புட்டா, விஜய் வீடியோ போட்டேன். அப்புறம் அந்த கேரளாவில் இந்த வெள்ளப்பெருக்கு வந்துச்சு, அந்த வீடியோவில் போட்டேன். அதெல்லாம் சும்மா 20 லட்சம் வியூஸ் நல்லா போணுச்சு. வியூஸ் போனோடனே டக்குன்னு 30 லட்சம் வியூஸ் வந்துருச்சு. வியூஸ் வந்துச்சோன்னா நமக்கு வந்து இது மானிட்டைசேஷன் கொடுத்துட்டாங்க. மானிட்டைசேஷன் கொடுத்துட்டா நான் உடனே அப்ளை பண்ணிட்டேன். வியூஸ் கண்டென்ட் வந்துருச்சு. வியூஸ் கண்டென்ட் வந்தால் என்ன பண்ணுறேனே தெரியலை. என்னடா இது நமக்கு இப்படி வியூஸ் கண்டென்ட் வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னா நமக்கு அவங்க சொன்னால் தெரியும். இந்த வீடியோ நீங்கள் டெலிட் பண்ணுங்கள், இந்த வீடியோ டெலிட் பண்ணுங்கள், உங்கள் ஓன் வீடியோ போடுங்கன்னா அதுவும் சொல்லலை. நமக்கு அவன் என்ன பண்ணுறேன்னு தெரியலை. நானும் யூடியூப்பில் டச் பண்ணேன், அவளுக்கு விளக்கமும் இல்லை. உடனே என்ன பண்ணேன், அவங்க சொன்ன மாதிரியே நமக்கு என்னென்ன தேவையில்லாத நம்ம வீடியோ போட்டோமோ அந்த வீடியோ எல்லா வீடியோ தூக்கணும். இங்கே போன வீடியோ, போகாத வீடியோ, எல்லா வீடியோவும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஓன் வீடியோ தூக்க என்ன பண்ணி கடைசியில் 10 லட்சத்துக்கு வந்துருச்சு ஷார்ட்ஸுக்கு. திருப்பி என்னோடய ஓன் வீடியோ போட ஆரம்பித்தேன்.
திருப்பி நான் சும்மா கிடைக்கிற கேப்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ போட ஆரம்பித்தேன். போடக்கு 30 லட்சம் வந்துச்சு. 30 லட்சம் வந்ததுக்கப்புறம் அவங்க மானிட்டேஷன் கொடுத்துட்டாங்க. மானிட்டேஷன் கொடுத்தோன்னா மானிட்டேஷன் நார்மல் தான். அதுக்கப்புறம் அவங்க இது வந்து 10 மில்லியன் போனதுக்கப்புறம் நமக்கு பணமே வரும். இப்போ நான் ஒரு இதுக்கானே மானிட்டேஷன் வந்து அவங்க பாதி கொடுத்த மாதிரி தான். அந்த பாதி நம்ம பாதியை தாண்டின மாதிரி தான் மானிட்டேஷன் கொடுத்துட்டாங்க. மானிட்டேஷன் பண்ண முடிச்ச உடனே மானிட்டேஷன் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 35 லேக்ஸ் ஆகுது. 35 நம்ம 30லேருந்து 5 கூண்டுச்சு. 5 கூண்டுக்கப்புறம் என்ன பண்ணால் தேங்க்ஸ்னு ஒன்று இது கொடுத்தாங்க. தேங்க்ஸ்னு ஒரு இது பெனிஃபிட் கொடுத்தாங்க. அது என்னென்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க வந்து நமக்கு அவங்க வந்து சென்ட் பண்ணுற மாதிரி பணம். நம்ம மூஞ்சிக்கு எவ்வளோ சென்ட் பண்ணுவோம், எவனுமே பண்ணலை, ஒருத்தனும் பண்ண மாட்டான். இது எனக்கு அந்த வரும்போது தெரியும் இது எதுக்கு புண்ணியம் இல்லாதது, நமக்கு ஒருத்தனும் பண்ண மாட்டான். சரி இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்ளை பண்ணி வச்சுனேன். இன்ன வரையும் ஒருத்தன் கூட அதில் பண்ணலை. அதுக்கப்புறம் 50 வந்துச்சு. 50 வந்ததுக்கப்புறம் தான் ஷாப்பிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. இந்த ஷாப்பிங்கில் வந்து நீங்கள் மானிட்டேஷன் பண்ணாமலேயே இது நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 50 லட்சம். எனக்கு அதிலே நம்பிக்கை கூட இல்லை. நமக்கு 50 லட்சம் வந்துருச்சு, இன்னும் ஒரு 50 லட்சம் தானே, எப்படியாவது தப்பி தவறி எதாவது ஒரு வீடியோ அப்படின்னு போட்டு 100 லட்சத்தை வாங்கி ஒரு பணத்தை பார்த்துலாம் அப்படின்னு தான் நான் ஒரு இதில் இருந்தாங்க. ஷாப்பிங் இருந்தது இதே விட்டுட்டேன். இருந்தாலும் சரி ஒரு நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறது தானே நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி எது விலை கம்மி நம்மகிட்ட வாங்குறாங்க பெனிஃபிட் எது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா ஒரு நாளை ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாதமாக போட்டேன். 3 மாதத்தில் ஒரு 80 போட்டிருக்கேன். 80 செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். 80 செலக்ட் பண்ணதில் அதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 200-300 பேர் அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே வாங்கலை. இது என்னன்னா யாருமே வாங்கலை, இது என்ன நமக்கு என்ன யூஸ் இருக்குது, இதில் ஒரு யூஸும் இல்லை. நம்ம யாரும் வந்து நம்ம வாங்க போகிறதில்ல, நமக்கு பணம் வராது, நமக்கு வந்து டார்கெட் அதுதான் அப்படின்னு சொல்லி நான் அதோட விட்டுட்டேன். லூஸ் விட்டேன். அதை நான் போடுறதே இல்லை. இனிமேல் போட்டு என்ன போது நம்ம வந்து வீடியோவில் மட்டும் கரெக்ட் பண்ணுவோம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ வந்து எப்படின்னா இந்த ட்ராகன் வீடியோ, இந்த ட்ராகன் க்ரீன் ஸ்க்ரீன் எடிட் பண்ணி என்னோடய ஃபேஸ் வச்சு போடுற மாதிரி போட்டேன். உடனே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. இதுவரை ஸ்ட்ரைக்கே வரல, காப்பிரைட் ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. என்னடா இது ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வீடியோ தூக்குனேன். அந்த வீடியோ தூக்குனதுக்கப்புறம் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, நல்லா இதெல்லாம் உங்களுக்குலாம் வருதா இல்லை, எனக்கு வந்தது நான் அனுபவத்தில் வீடியோவில் நடந்ததை சொல்கிறேன். 55 லட்சம் வந்துச்சு. 55 லட்சம் வந்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வியூஸ் குறைய ஆரம்பிச்சு. சரியான டென்ஷன். என்னடா இது குறைய ஆரம்பிச்சுன்னா இது உங்களுக்குலாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இது உங்களுக்குலாம் வந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஷார்ட்ஸ் வியூஸ் குறையுதா, என்ன ஷார்ட்ஸ் வியூஸ் குறையுதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் ஏகப்பட்ட வாட்டி முடித்தேன். யூடியூப்பில் இது பண்ணி பார்த்தேன். அப்படி இருந்து அவங்கள்ட்ட யூடியூப்பில் அவங்க சேட்டில் போய் சேட் பண்ணேன். அவங்க சொல்கிற இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக புரியலை. இருந்தாலும் அப்படி இப்படின்னு கூகுளில் போட்டு அதையும் தட்டி அவங்களுக்கு சென்ட் பண்ணி ஏன் இது குறையுதுன்னு கேட்டால் அவங்க அதெல்லாம் இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குன்ட்டாங்க. பார்த்தா 55 இருந்தது, குறைஞ்சி ஒவ்வொரு நாளைக்கும் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம், அப்புறம் ஒரே இடத்துல 5, கடைசியில் 25 லட்சம் வந்துச்சு. என்ன பண்ணீங்க, 25 லட்சம் வந்துச்சு. 25 லட்சம் வந்து எனக்கு 30 லட்சம் லாஸ். சரியான டென்ஷன். என்னடா ஆகுது, நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி திருப்பி 30 லட்சத்துக்கு வந்து நிற்கிறோம், 25 லட்சத்துக்கு வந்து நிற்கிறோமே, நம்ம இதோட நிலைமை அப்படியே மாதிரி குறைஞ்சிருவோம், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணணுமா 3 லட்சத்துக்குன்னு எனக்கு பல யோசனை. சரியான டென்ஷன் வேறு. என்னடா அப்படி யூடியூப்பை விட்டுட்டு போயிடலாமா, எங்கிட்டு புலம்புன்னு தெரியல. வீட்டில் புலம்புறேன், பயலோட்ட புலம்புறேன், அப்புறம் என் தம்பி மாட்டெல்லாம் புலம்புறேன். அவங்கெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்க்குறேன், கடையில் போய் வேலையை மட்டும் பாரு, இதெல்லாம் தேவையில்லாமல், இதெல்லாம் உங்களுக்கு பணம் வராது, சரியாக வராதுன்னாங்க. ஆனால் சரி நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த கேப்பில் வந்து நமக்கு நோன்பு வந்துச்சு. நோன்பு வந்தனால சரியாக வீடியோ போட முடியலை. வீடியோ போட்டனால ஒரு நாளைக்கு 10 வீடியோ போட்டதில் 1, 2, 3 அந்த மாதிரி வீடியோ தான் போட்டேன். நோம்பு முடிச்சதுனால வீடியோ போட முடியல. அப்புறம் நோம்பு முடிஞ்சிருச்சு. நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். ஒரு வீடியோ போட்டேன்னா சும்மா ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டேன். அது என்னன்னா 35 லட்சம் 38 லட்சம் ஒரு வீடியோ போச்சு. திருப்பி வந்து எனக்கு போன யாராவது இறங்கின திருப்பி ஒரு டாப்பில் கொண்டு போன மாதிரி செத்த நேரம் தான். ஒரு மாதத்துல தான் அது சரியாக வீடியோ போட முடியல. டக்குன்னு ஒரு வீடியோ 38 லட்சம் போச்சு. 38 லட்சம் போய் அந்த ஷார்ட்ஸில் வீடியோ 38 லட்சமா. அப்போ திடீர்னு ஒரு நாள் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன், யூடியூப் ஸ்டூடியோவை செக் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு $5 வந்து டாலர் சிம்பிள் போட்டு 5.94 காசு, 5.84 காசு.
அமௌண்ட் வந்து நிற்கிது. என்னன்னா இது 5.84 காசு அமௌண்ட் வருது, இது நம்ம காசு நம்ம நாட்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கூகுளில் போய் டைப் பண்ணி பார்க்குறேன், 500 ரூபா. இந்த ஒரு 38 லட்சத்துக்கு தான் வந்திருக்கா. நம்ம மானிட்டேஷன் ஒன்று பண்ணலையே, நம்ம டார்கெட்டே முடிக்கலையே, அவங்க எப்படி பணம் தருவாங்க? சரி நம்ம இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஷாப்பிங் நான் ஒரு வருஷத்தோடய நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் இதெல்லாம் போடலை, நிப்பாட்டினேன். 113 பேர் பார்த்துருக்காங்க, ஆனால் ஒருத்தர் வாங்கலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன்னு சொன்னேன். அதில் யாரோ ஒருத்தாள் கொஞ்சம் 4-5 பேர் வாங்கியிருக்காங்க. வாங்கினதில் தான் நமக்கு அந்த இதே வருது. அதாவது அடுத்த மாதம் தான் அது நமக்கு காட்டுது. இது யாருமே நமக்கு சொல்லலை, உடனே காட்டாது, அடுத்த மாதம் காட்டணும்னு யாருமே சொல்லலை. நானும் இல்லைனா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோ போட்டேன். ஏகப்பட்ட வீடியோவில் இதை ஆட் பண்ணியிருப்பேன். நமக்கு அந்த 500 இது ஒரு 6,000-7,000 வருமானம் வந்துருக்கு. நமக்கு வந்தது தானே 500 ரூபா. நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிறாதீங்க 500 ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, 500 ரூபா வந்திருக்குன்னு. ஆனால் 2 நாளாக அந்த 500 ரூபா காலி போயிடுச்சிங்க. பார்க்குறேன், திருப்பி பார்க்குறேன், 500 ரூபா இல்லை, 0 தான் காட்டுது. ரெவன்யூ வந்து 0 காட்டுது. என்ன பண்ணுவீங்க? சரியான எனக்கு குழப்பம், டென்ஷன் வேற. என்னடா வந்தது என்னமோ அப்படி கலகலன்னு இருந்துச்சு, அது கொஞ்சம் திடீர்னு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எப்படி போவோம்? சரியான யோசனை. நானும் என்னென்னமோ பண்ணுறேன், யூடியூப் ஸ்டுடியோவில் போய் தேடுறேன். மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் எல்லாத்துக்குள்ளேயும் தேடுறேன், எல்லாத்துலையும் செய்யும் போயிடுச்சு. அப்புறம் திருப்பி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு எஸ்டர்டே அமௌண்ட் வந்துச்சு, டுடே அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணணுன்னா அவங்களுக்கு என்ன நான் பேசுகிறது, நான் டைப் பண்ணுறது அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்தாங்க. நான் அதுக்கப்புறம் 2 நாளில் வந்துடும் சொல்லிட்டாங்க. 2 நாள் வந்துடும் சொல்லிட்டு நான் ஒரு இதில் இருந்தேன். சரி 2 நாள் வரணும், நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே கவலையிலே இருந்தேன். வருமானம் அடுத்து சரி இருந்தாலும் விடக்கூடாது, நமக்கு அது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே இருந்தால் சரிபட வராது. நம்ம போடுற வீடியோக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து மித்ராவிலேருந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஒரு போடுற வீடியோலாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணேன். அதில் ஒரே ஒரு வீடியோக்கு என்ன $0.37. அதை டைப் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு அது பார்த்தா 31 ரூபா. நமக்கு 31 ரூபா வந்துருக்கு. 31 ரூபா வந்தது போக அடுத்த நாள் நமக்கு வந்து அந்த $5.84 சொன்னேன், $500 அதுவும் வந்துருச்சு. அதுவும் நம்ம ரெவன்யூ வந்துருக்கு. இதெல்லாம் என்னோட இதில் நடந்தது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க, இப்போ தான் யூடியூப் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நான் வந்து நீங்கள் கேட்குறது உங்களுக்கு தெளிவாக இருக்கு, உங்களுக்கு புரியும். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் சரி இந்த மாதிரி வந்துச்சு, அந்த அண்ணனுக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ புரியுறதுக்காண்டி தான். சரி நம்ம மட்டும் இவ்வளோ கவலையாக குழப்பத்திலே இருந்தோமே, அதை அப்படியே நான் உட்கார்ந்து பார்த்தேன். இருந்தாலும் சரி இதை வீடியோவை போடுவோம், அதாவது இந்த வீடியோ தேவை உள்ள அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, நம்ம ரொம்ப சிரமப்பட்டால் நமக்கு சொல்லித்தர ஆள் இல்லையா அப்படிங்கிறது தான் இதை நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து வீடியோவை நல்லா போடுங்க. வீடியோ போட்டு நீங்கள் கரெக்டாக 30 லட்சம் வந்தோடனே உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு 30 லட்சம் வந்தோடனே உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகிடும். மானிட்டேஷன் ஆனப்புறம் அந்த சயின்ஸு இந்த ஷாப்பிங்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஷார்ட்ஸுக்குள்ளே ஆடு, இந்த மெம்பர்ஷிப்பு அதெல்லாம் நமக்கு ஒன்றும் வரல. திருப்பி அந்த வீடியோ நம்ம 35 லட்சம் 38 லட்சம் போகணுன்னு சொன்னேன். அதுவே ஒன்றும் ஏறாமல் இருக்குது. அதுவே 4-5 நாளாச்சு போய் அதுவே பெண்டிங் நிற்கிது. அதெல்லாம் ஏறினா தான் நமக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இதாக இருக்குது. அதுக்கு மேலே நான் 75, 80 அதுக்கு மேலே அதெல்லாம் அந்த 75லாம் வந்தால் தான் அந்த மெம்பர்ஷிப்லாம் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம கமெண்டில் ஏதோ சொல்லிட்டு போங்க, நல்லா இருக்குது இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா இது வரைக்கும் கமெண்ட் யாரும் பண்ணுறது இல்லை சரியாக. அதனால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ தான் நம்ம வீடியோ இங்கே பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய். நான் எல்லாம் சொல்லிட்டேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாய்.